உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்த? உனக்கு பிடிச்ச மாதிரியே பிராண்டட் ஹேண்ட்பேக்கும் மேக்கப் கிட்டும் இருக்கு. உனக்கு வாங்கிட்டு வராம இருப்பனா? இந்தா. ஹை பாத்தியா? பரவாயில்ல, நான் என்ன நினைச்சனோ அதே வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. மாப்ள, எங்க அக்காக்கு எதுவும் வாங்கலையா? 2 அம்மாங்களுக்கும் 2 நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க பெரியம்மா. அக்கா, இந்தாங்கம்மா. ஏங்கா பெரிய பாக்ஸ் அங்க கொடுத்துட்டு சின்ன பாக்ஸ் இங்க கொடுத்துருக்கான். அதானே. அக்கா, சின்ன நெக்லஸ் அங்க பெரிய நெக்லஸா இருக்குதுக்கா. அக்கா விடாத, வாங்கிடு. அட போக்கா. அம்மா பிடிச்சிருக்கா? இல்லடா, பிடிக்கலடா, எனக்கு அதுதான் வேணும். அத எனக்கு கொடுங்க, இதை நீங்க வச்சுக்கோங்க. அம்மா என்னம்மா இப்படி பண்ற? பரவாயில்ல விடு அருள், அம்மாவே இதை எடுத்துக்கிட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த கரிகாலா, என்னடா அது? டேய் விட்றா, எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, விடு. ஆமா, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? உனக்கு இருக்கு டி-ஷர்ட். ஏ இந்தா. டேய், இதெல்லாம் நான் போட்டதே இல்லையாடா. அதுக்கு தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமே போட்டு பழகிக்கோ. உள்ள வரலாமா? வாங்க வாங்க. எப்படி இருக்க அருள்? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இந்த பூக்காரி கணக்காக்கு வேற வேலையே இல்லையா? ஆனா உனா கிளம்பி வந்துடுறான். ஆமா, அமெரிக்கால ரொம்ப குளிராமே, எப்படி அதெல்லாம் சமாளிச்ச? எங்க பெரியம்மா போட்ட சாப்பாடை சாப்பிட்டு வளர்ந்தா குளிர் என்ன வெயில் என்ன எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்த தெரியுமா? என்ன? உங்களுக்காக ஃபாரின் சென்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அது வந்து மாமா, நான் உன்னை தேடி வந்தேன். நான் என்ன செவுத்து மேலையா இருக்கேன் அங்க ஏறி என்ன தேடுறதுக்கு? ஐயோ இல்ல மாமா, அங்க அங்க உன் போட்டோ இருந்துச்சா, அதுல தூசி படிஞ்சு அழுக்கா இருந்துச்சு, அதான் அத தொடக்க ஏறுன. உன்னை யார் அந்த வேலையெல்லாம் பண்ண சொன்னது? வீட்டுல இருக்கவங்க பண்ண போறாங்க. இப்ப பாரு, தேவையில்லாம ஏறி காலை கிழிச்சிட்டு இருக்க, பிளட் வருது. ஆமா, நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்லாம் எழுதுனியா இல்லையா? ஆமா மாமா, நான் எழுதுனனே. 5 மணிக்கு எழுந்து படிச்சு அம்மாவை கூட்டிட்டு 2 பஸ் ஏறி போய் எழுதிட்டு வந்தேன். வெரி குட். பாஸ் ஆயிட்டல்ல? ஐயோ, எதை கேட்க கூடாதுன்னு நினைச்சனோ அதை கேக்குதே. சரி, நெக்ஸ்ட் என்ன படிக்கிற? எந்த கிளாஸும் படிக்கல மாமா, அதே 10ஆம் வகுப்பு தான். என்னது? ஃபெயில் ஆயிட்டேன். கால கீழ வை. ஃபெயிலா? நல்லா படிச்சிட்டு தானே போ சொன்ன? நல்லா தான் படிச்சுட்டு போனேன் மாமா, ஆனா நான் படிச்ச எதுவுமே வரல. தூக்கம் தான் வந்துச்சு, அப்படியே தூங்கிட்டேன். அப்புறம் அந்த வாத்தியாரு கோழி முட்டை போட்டு விட்டுட்டாரு. படிச்சது எதுவுமே வரலனா நீ முழுசா எதுவுமே படிக்கலன்னு தானே அர்த்தம். போ, ஏதாவது ரீசன் சொல்லிக்கிட்டே இருக்க. என்ன மாமா கோச்சிக்கிற? எனக்கு படிப்பு வரல, நான் என்ன பண்றது? படிப்பு வரலன்னு சொல்லாத வானதி. படிப்பு தான் ஒருத்தரோட அடையாளமே. நீ யாருங்கறத உன் பேருக்கு பின்னாடி இருக்கிற டிகிரி தான் சொல்லும். உனக்கு என்ன சப்போர்ட் வேணும்னாலும் சொல்லு, நான் பண்றேன். ஆனா படிச்சு ஒரு டிகிரியாவது வாங்கிடு. ஆமா மாமா, அதான் நீ ஊர்ல இருந்து வந்துட்டல, நீ எனக்கு டியூஷன் எடு, நான் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன். இதெல்லாம் நல்லா பேசு. சொல்லி குடுக்கறேன்னு வந்து உட்கார்ந்தா தூங்கிடு. மக்கு 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 மக்கு. மாமா என்னாச்சு? நீ இந்த ஊருக்குள்ள வந்ததும் இந்த தண்ணியும் காத்தும் உனக்கு ஒத்துக்கல, அதுக்குள்ள சளி பிடிச்சிருச்சு பாரு. இரு, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல. வரும்போது எந்த நான்சென்ஸோ தெரியல. பஸ் ஸ்டாண்ட்ல போய் அவ்வளவு பட்டாசு வெடிச்சு வச்சிருக்காங்க. இவங்க என்ஜாய்மெண்ட்டுக்கு ஊரு ஃபுல்லா பொல்யூஷன் ஆக்கி வச்சிருக்காங்க. எவ்வளவுதான் குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்சுன்னு அவேர்னஸ் கொடுத்தாலும் புரியவே மாட்டேங்குது அவங்களுக்கு. அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணாலும் தப்பே இல்லை. ஆத்தி,
வெடிச்சது நாம தானே தெரிஞ்சா இவரே நம்மள போலீஸ்ல புடிச்சு கொடுத்து தண்டனை வாங்கி கொடுத்துருவாரு போல இருக்கே. ஏய் ஆ? என்ன அமைதி ஆயிட்ட? ஒண்ணும் இல்ல மாமா. அது யாரோ ஆசைப்பட்டு வெடிச்சிட்டாங்க. போனா போது அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. உனக்கு பிடிச்ச நாட்டுக்கோழி வறுவல், அப்புறம் ஐர மீன் குழம்பு, சொய்யும், நண்டு ஆம்லெட் எல்லாமே இருக்குடா. நண்டு ஆம்லெட்டா? இப்படி எல்லாம் ஒரு ஐடியா இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஆமாண்ணே, இத்தனை வருஷத்துல நாங்கெல்லாம் கண்ணுல கூட பார்த்தது இல்ல. ஏய், அருள் மாமா அந்த ஊர்ல எப்படி இருந்துச்சோ என்ன சாப்பிட்டுச்சோ இதெல்லாம் சாப்பிட்டா தானே உடம்பு தேத்த முடியும். ஆமாண்டா அருள், நீ என்னைக்கு ஊருக்கு போனியோ அதுக்கப்புறம் அடுப்பாங்கிற பக்கம் உங்க அம்மாவை நான் பார்த்ததே கிடையாது. இன்னைக்குதான் ஆச்சரியமா அடுப்பாங்கிற பக்கமே உங்க அம்மா போறத பார்த்தேன். ஏங்க வந்தது வராதுமா இதெல்லாம் அவன்கிட்ட சொல்லணுமா? அதிசயம் ஆச்சரியத்தை பார்த்தா எல்லார்கிட்டயும் சொல்லதானே தோணும். பாருங்க. மா என்னம்மா எல்லாமே நான்வெஜ்ஜா இருக்கு? ஆமா, உனக்கு அதானே பிடிக்கும். அதெல்லாம் அப்போமா, அங்க போனதுல இருந்து எல்லா நேரமும் நான்வெஜ் தான். நான்வெஜ் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் மரத்து போச்சு. நான்வெஜ்னாலே அலர்ஜி ஆயிடுச்சு. என்னடா அருள் இப்படி சொல்ற? உனக்காக தானே அம்மா இதெல்லாமே செஞ்ச. ஏண்டா அருள், அங்கேயும் ஆடு கோழி மீன் தானா? அங்கெல்லாம் ஒட்டகத்துல இருந்து முதல்ல வரைக்கும் சாப்பிட்டாச்சு. ஆ, ஐயோ, முதல்ல கறியா? ஐயோ அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்திருந்தேனா இப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன். அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஐயோ. நல்லா இருக்குன்னா வரும்போது கையோட நாளை புடிச்சிட்டு வர வேண்டியதானே? என்னது முதல கறியா? முதலைக்கு நான் எங்க போறது? அது மட்டும் இல்லாம முதல கறியா எனக்கு சமைக்கவும் தெரியாதே. எது முதலையவா? இப்பதானே சொல்ற, முதலே சொல்லிருந்தா வரும்போதே புடிச்சிட்டு வந்திருப்பான்ல. ஐயோ, முதல்ல இந்த முதல்ல பேச்ச விடுறீங்களா? அருள் நீ சாப்பிடுறா. அம்மா இதெல்லாம் ஊற வச்சுட்டு பெரியமா பண்ற அந்த மிளகு ரசம் இருக்கா, அதுதான் வேணுமா? எத்தனை நாள் ஆச்சு? இவ்ளோ செஞ்சு வச்சிருக்காங்க, நீ என்னடானா எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லிட்டு வெறும் மிளகு ரசம் ஊத்துன்னு சொல்ற? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நானும் இத்தனை நாள் இந்த வீட்ல தானே இருக்கேன். நண்டு ஆம்லெட்னு ஒண்ணு இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். இப்படிலாம் ஒண்ணு என் கண்ணிலேயே காமிச்சது கிடையாது. என் இடத்துல கும்பகர்ண கடோட் கஜன் இருந்தா கூட இது அத்தனையும் சாப்பிட்டிருக்க முடியாது. நீ கண்ணுல பார்க்காத ஐட்டம்லாம் இருக்குன்னு சொன்னல, அது எல்லாமே எனக்கு பதிலா நீயே சாப்பிட்டுரு. சரி சரி, சாப்பிடும் போது பேசாம சாப்பிடு, பொறையேறிற போது. பெரியமா பண்டிகை பலகாரம் என்ன இருக்கு? சீடை, சுய்யம், அதிரசம் எல்லாமே இருக்குப்பா. உனக்கு என்ன வேணும்? பெரியமா எனக்கு பிடிச்ச முறுக்கு இல்லையா? இல்லையா அருள், இன்னைக்கு அரிசியை ஊற வச்சு நாளைக்கு உனக்கு முறுக்கு சுட்டு தரேன்பா. எனக்கு பிடிச்ச மாமாவுக்கு அவருக்கு பிடிச்ச முறுக்க நான் இன்னைக்கே செஞ்சு கொண்டு வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.